நம்மில் நிறைய பேருக்கு தினமும் குர்ஆன் ஓதும் பழக்கம் இருக்கிறது. குறைந்தபட்சம் ரமலான் மாதத்திலாவது ஒருமுறை குர்ஆனை முழுமையாக ஓதி முடிக்க வேண்டும் என்ற ஆசை நம் எல்லோரிடமும் இருக்கும். ஆனால் ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள், நாம் ஓதும் அந்த வசனங்களுக்குப் பின்னால் எவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் புதைந்துள்ளன என்று நாம் எப்போதாவது சிந்தித்திருக்கிறோமா? இன்றைய நம் இதயங்களுக்கான வழிகாட்டுதலுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு ஜூஸை நாம் கடந்து செல்வோம் இன்ஷா அல்லாஹ். குர்ஆனை முடித்தது மட்டுமல்லாமல் இறுதியாக அல்லாஹ் உங்களுடன் பேசியது போல் உணர்ந்து இந்த ரமழானை முடிப்பதை கற்பனை செய்து பாருங்கள். இது குர்ஆனுடனான உங்கள் 30 நாள் பயணம். 30 நாட்கள், 30 ஜுஸ். ஒரு இதயம் அல்லாஹ்விடம் திரும்புகிறது. நாம் தொடங்குவோம். சூரா ஃபாத்திஹாவை தொழுகையில் ஓதுகிறோம். சூரா பகராவின் சில வசனங்களை மனப்பாடம் செய்திருக்கிறோம். ஆனால் அதற்குப் பின்னால் இருக்கும் பிரம்மாண்டத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா? உண்மையில் குர்ஆனின் முதல் ஜூஸ் என்பது அல்லாஹ் நம்முடன் நேரடியாக பேசும் ஒரு ஆழமான உரையாடல். அதில் மனித வரலாறு, சமூகவியல், உளவியல் என நம் ஈமானை உறுதிப்படுத்தும் பல படிப்பினைகள் மறைந்துள்ளன. இது வெறும் தொடக்கமல்ல, இது ஒரு முழுமையான வழிகாட்டி. இந்த வீடியோவில் சூரா அல் ஃபாத்திஹா மற்றும் சூரா அல் பகராவின் ஆரம்பத்தில் உள்ள நீங்கள் இதுவரை அறிந்திராத சில ஆழமான உண்மைகளை மிக எளிமையாக விளக்கப் போகிறோம். இது குர்ஆனைப் பற்றிய உங்கள் பார்வையை மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையைப் பற்றிய பார்வையையே மாற்றக்கூடும். பாருங்கள், இந்த அறிவுப் பயணத்தை நாம் ஒன்றாகத் தொடங்குவோம். பகுதி 1. உண்மை 1. இது வெறும் தொடக்கமல்ல. ஒரு முழுமையான உரையாடல் முதல் ஜுஸ்ஸை பற்றி பேச வேண்டுமென்றால் நாம் சூரா அல் ஃபாத்திஹாவிலிருந்துதான் தொடங்க வேண்டும். இதற்கு திறவுகோல் என்று பொருள். ஆனால் இது வெறும் திறவுகோல் அல்ல. இது அல்லாஹ்வுக்கும் அவனது அடியானுக்கும் இடையே நடக்கும் ஒரு அற்புதமான உரையாடல். உங்களுக்குத் தெரியுமா, இந்த சூராவை அல்லாஹ் 2ஆகப் பிரிப்பதாக ஒரு ஹதீஸ் கூறுகிறது. முதல் பாதி அல்லாஹ்வுக்கும் அடுத்த பாதி அடியானுக்கும் உரியது. இதை சற்று கற்பனை செய்து பாருங்கள். நாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே என்று சொல்லும்போது அல்லாஹ் பதில் சொல்கிறான், என் அடியான் என்னை புகழ்ந்துவிட்டான். நாம் அர் ரஹ்மானிர் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் என்று சொல்லும்போது அவன் என் அடியான் என்னை மகிமைப்படுத்திவிட்டான் என்கிறான். நாம் மாலிக்கி யவ்மித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி என்று சொல்லும்போது அவன் என் அடியான் என்னை கண்ணியப்படுத்திவிட்டான் என்கிறான். அடுத்து நாம் இய்யாக்க நஃபுதுவ இய்யாக்க நஸ்தீன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் என்று சொல்கிறோம். இதுதான் இந்த உரையாடலின் மையப்புள்ளி. இங்குதான் அடியான் தன் பலவீனத்தை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்வின் முன் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறான். அப்போது அல்லாஹ், இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையே உள்ளது. என் அடியான் கேட்டது அவனுக்கு கிடைக்கும் என்று சொல்கிறான். அதன் பிறகு நாம் கேட்கிறோம், இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம், எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. இதுதானே ஒரு மனிதனுக்குத் தேவையான ஆகப்பெரிய விஷயம். இந்த துஆவிற்கு பதிலாகத்தான் அல்லாஹ் குர்ஆன் முழுவதையும் இறக்கியருளினான். ஆம், சூரா ஃபாத்திஹாவில் நாம் கேட்கும் வழிகாட்டுதலுக்கான பதில்தான் குர்ஆனின் மீதமுள்ள பக்கங்கள். இது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு தொடர்பு, இல்லையா? எனவே அடுத்த முறை நீங்கள் சூரா ஃபாத்திஹாவை ஓதும்போது இது வெறும் மனப்பாடம் செய்த வசனங்கள் அல்ல. இது அல்லாஹ்வுடன் நீங்கள் நடத்தும் ஒரு நேரடி உரையாடல் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வழிகாட்டுதல் யாருக்கு? குர்ஆனின் முதல் நிபந்தனை சூரா ஃபாத்திஹாவின் முடிவில் எங்களுக்கு நேர்வழி காட்டு என்று நாம் கேட்கிறோம். அதற்கு பதிலாக அல்லாஹ் அடுத்த அத்தியாயமான சூரா அல் பகராவை தொடங்குகிறான். அதன் முதல் வசனங்களிலேயே அலிஃப் லாம் மீம், இதுதான் அந்த வேதம். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது முத்தகீன், பயபக்தியுடையவர்களுக்கு ஒரு நேர்வழிகாட்டி என்று கூறுகிறான். இங்கு ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது. குர்ஆன் ஒட்டுமொத்த மனிதகுலத்திற்கும் அருளப்பட்டது என்றாலும் அதிலிருந்து உண்மையான வழிகாட்டலை பெறுபவர்கள்
முத்தகீன்கள், அதாவது பயபக்தியுடையவர்கள்தான் என அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அப்படியென்றால் யார் இந்த முத்தகீன்கள்? குரானே அதற்கு அடுத்த வசனங்களில் விளக்கம் தருகிறது. மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்பவர்கள் அவர்கள். அல்லாஹ், வானவர்கள், மறுமை நாள் போன்ற கண்களால் காண முடியாத உண்மைகளை எந்த கேள்வியும் இல்லாமல் ஏற்றுக்கொள்வார்கள். தொழுகையை நிலைநிறுத்துபவர்கள் அவர்கள் வெறுமனே தொழுபவர்கள் அல்ல, தொழுகையை தங்கள் வாழ்வின் அடித்தளமாக, ஒழுக்கமாகக் கொண்டிருப்பவர்கள். நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து செலவு செய்பவர்கள். அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வம், அறிவு, நேரம், திறமை என எதுவாக இருந்தாலும் அதை அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுவார்கள். தன்னிடம் உள்ள எதுவும் தன்னுடையதல்ல, அது அல்லாஹ்வின் அமானிதம் என்பதை உணர்ந்து செயல்படுவார்கள். ஆக, குர்ஆனின் வழிகாட்டுதல் என்ற பொக்கிஷம் அனைவருக்கும் திறந்து வைக்கப்பட்டிருந்தாலும் அதை திறக்கும் திறவுகோல் தக்வா எனப்படும் இறையச்சம்தான். இந்த பண்புகள் இல்லாமல் ஒருவர் குர்ஆனை படித்தால் அது அவருக்கு வெறும் கதைகளின் தொகுப்பாகத் தெரியுமே தவிர ஒரு வாழ்க்கை வழிகாட்டியாக அமையாது. மனிதனின் உருவாக்கம் ஓர் அறிவுப் புரட்சி. குர்ஆனின் முதல் ஜூஸ் மனிதனின் அந்தஸ்து எவ்வளவு உயர்ந்தது என்பதை ஆதம் அலைஹிஸலாம் அவர்களின் படைப்பு மூலம் நமக்கு விளக்குகிறது. அல்லாஹ் ஆதமை படைத்த பிறகு வானவர்களை அவருக்கு சஜ்தா செய்யச் சொன்னான். இப்லீஸைத் தவிர அனைவரும் சஜ்தா செய்தனர். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. களிமண்ணால் படைக்கப்பட்ட ஆதமுக்கு ஒளியால் படைக்கப்பட்ட வானவர்கள் ஏன் சஜ்தா செய்ய வேண்டும்? அந்த உயர்வுக்குக் காரணம் என்ன? அதற்கான பதிலை குர்ஆன் மிகத் தெளிவாகச் சொல்கிறது. அல்லாஹ் ஆதமுக்கு எல்லா பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். சிந்தித்துப் பாருங்கள். ஆதமின் மேன்மைக்குக் காரணம் அவரது பலமோ அழகோ அல்ல, அவருக்கு அல்லாஹ் வழங்கிய அறிவு. இந்த அறிவுதான் மனிதனை மற்ற எல்லா படைப்புகளிலிருந்தும் வேறுபடுத்துகிறது. அல்லாஹ் வானவர்களிடம் நீங்கள் அறியாததை நான் அறிவேன் என்று கூறி ஆதமின் அறிவாற்றலை நிரூபிக்கிறான். இந்த நிகழ்வு இஸ்லாம் அறிவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை காட்டுகிறது. மனிதனின் முதல் சிறப்பே அவனுக்கு வழங்கப்பட்ட அறிவுதான். இந்த அறிவை பயன்படுத்தி அல்லாஹ்வின் படைப்புகளை ஆராய்ந்து அதன் மூலம் அவனை நெருங்குவதே மனிதனின் கடமையாகும். நாம் ஒரு நிமிடம் யோசிக்க வேண்டும். இன்று நாம் நமது அறிவை எதற்காக பயன்படுத்துகிறோம்? உலக ஆதாயங்களுக்காக மட்டுமா? அல்லது அந்த அறிவை கொடுத்த இறைவனை அறிந்து கொள்வதற்காகவுமா? பனூ இஸ்ரவேலர்களின் கதை ஓர் எச்சரிக்கை கண்ணாடி. முதல் ஜூஸின் பெரும்பகுதி பனூ இஸ்ரவேலர்கள் எனப்படும் இஸ்ரவேல் மக்களின் வரலாற்றை பேசுகிறது. ஏன் அல்லாஹ் அவர்களின் கதையை இவ்வளவு விரிவாகச் சொல்ல வேண்டும்? நமக்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? உண்மையில் அவர்களின் கதை நமக்கான ஒரு எச்சரிக்கை கண்ணாடி. அவர்கள் செய்த தவறுகளை நாமும் செய்துவிடக்கூடாது என்பதற்கான ஒரு வரலாற்றுப் பாடம். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அருட்கொடைகளைப் பாருங்கள். ஃபிரவ்னின் கொடிய ஆட்சியிலிருந்து அவர்களை காப்பாற்றினான். அவனுடைய ஆண் குழந்தைகளைக் கொன்று பெண்களை அடிமைப்படுத்தியவனிடமிருந்து அவர்களைக் காக்க கடலையே இரண்டாகப் பிளந்து வழி ஏற்படுத்தினான். பாலைவனத்தில் தாகத்தால் தவித்தபோது பாறையிலிருந்து நீரூற்றுகளை பொங்கச் செய்தான். பசியால் வாடியபோது வானத்திலிருந்து மன்னு சல்வா என்ற சிறப்பு உணவை இறக்கினான். இவ்வளவு அற்புதங்களைக் கண்ட ஒரு சமூகம் எப்படி நடந்து கொண்டது? அவர்கள் நன்றி மறந்தார்கள். ஒரு கன்றுக்குட்டியை தங்கள் கடவுளாக ஆக்கினார்கள். அல்லாஹ் தந்த உணவை விட பூமியில் விளையும் கீரையும் வெங்காயமுமே சிறந்தது என்றார்கள். இறைவனின் கட்டளைகளைப் பற்றி தேவையில்லாத கேள்விகளைக் கேட்டு அதிலிருந்து தப்பிக்க வழி தேடினார்கள். அவர்களின் கதை நமக்குச் சொல்லும் பாடம் இதுதான். அல்லாஹ்வின் அருட்கொடைகள் அதிகமாக கிடைக்க கிடைக்க நமது நன்றியுணர்வும் கீழ்ப்படிதலும் அதிகமாக இருக்க வேண்டும். இன்று அல்லாஹ் நமக்கு கணக்கிலடங்கா அருட்கொடைகளைத் தந்திருக்கிறான். பனூ இஸ்ரவேலர்களைப் போல நாமும் நன்றி மறந்துவிடாமல்
ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழ வேண்டும் என்பதே இந்த நீண்ட வரலாற்று விளக்கத்தின் சாராம்சம். இறை நிராகரிப்பாளர்களின் உளவியல். புயல் மற்றும் மின்னல் உவமை. முதல் ஜுஸில் அல்லாஹ் நம்பிக்கையாளர்கள் மற்றும் பயபக்தியுடையவர்களைப் பற்றி விளக்கிய பிறகு நிராகரிப்பாளர்கள் மற்றும் நயவஞ்சகர்கள் பற்றியும் பேசுகிறான். அவர்களின் மனநிலையை விளக்க அல்லாஹ் ஓர் அற்புதமான உவமையை கையாளுகிறான். அவர்களுடைய நிலை இருண்ட மழையில் சிக்கியவர்களின் நிலையைப் போன்றது. அந்த மழையில் பேரிடியும் மின்னலும் இருக்கிறது. மின்னல் அடிக்கும்போது கிடைக்கும் வெளிச்சத்தில் சில அடிகள் நடக்கிறார்கள். மீண்டும் இருள் சூழ்ந்ததும் குழப்பத்தில் அப்படியே நின்றுவிடுகிறார்கள். இந்த உவமை எவ்வளவு ஆழமானது என்று பாருங்கள். இருண்ட மழை. இது அவர்கள் சிக்கிக் கொண்டிருக்கும் வழிகேட்டையும் மனதிலுள்ள சந்தேகங்களையும் குறிக்கிறது. மின்னல். இது குர்ஆன் வசனங்கள் மூலம் அவர்களுக்கு கிடைக்கும் தற்காலிகத் தெளிவை குறிக்கிறது. அந்த நேரத்தில் ஆமாம், இதுதான் சரி என்று அவர்களுக்குத் தோன்றும். மீண்டும் இருள் சூழ்வது. ஆனால் அவர்களின் அகங்காரம் அல்லது உலக ஆசை காரணமாக அந்த வழிகாட்டுதலை அவர்களால் முழுமையாக பற்றிக் கொள்ள முடிவதில்லை. மீண்டும் பழைய சந்தேகங்கள் அவர்களை சூழ்ந்து கொள்ள குழப்பத்தில் நின்றுவிடுகிறார்கள். இதுதான் நிராகரிப்பாளர்களின் உளவியல். அவர்களுக்கு சத்தியம் அவ்வப்போது பளிச்சிடும். ஆனால் அதை நிரந்தரமாக பற்றிக் கொள்ளும் மன உறுதி அவர்களிடம் இருக்காது. ஈமான் என்பது வெறும் வாயால் சொல்வதல்ல. அது உள்ளத்தால் நம்பி செயலால் உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்பதை அல்லாஹ் இதன் மூலம் ஆழமாக உணர்த்துகிறான். கடந்த கால சுமை உங்களுடையது அல்ல. தனிநபர் பொறுப்புணர்வு. முதல் ஜூஸின் இறுதிப் பகுதியில் அல்லாஹ் ஒரு மிக முக்கியமான சமூக மற்றும் ஆன்மீக கோட்பாட்டை நிலைநிறுத்துகிறான். தனிநபர் பொறுப்புணர்வு. பனூ இஸ்ரவேலர்களின் நீண்ட வரலாற்றையும் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சிறப்புகளையும் விவரித்த பிறகு அல்லாஹ் கூறுகிறான், அந்தக் கூட்டம் சென்றுவிட்டது. அவர்கள் சம்பாதித்தது அவர்களுக்கு, நீங்கள் சம்பாதித்தது உங்களுக்கு. அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று நீங்கள் விசாரிக்கப்பட மாட்டீர்கள். இது எவ்வளவு புரட்சிகரமான கருத்து! அதாவது, ஒருவரின் மூதாதையர்கள் செய்த புண்ணியங்கள் அவருக்காக பரிந்து பேசாது. என் தாத்தா பெரிய அறிஞர் என்று சொல்லிக்கொண்டு ஒருவர் இஸ்லாத்தின் கடமைகளைச் செய்யாமல் இருக்க முடியாது. அதேபோல் என் பெற்றோர் பாவம் செய்தவர்கள், அதனால் நானும் அப்படித்தான் என்று கூறி ஒருவர் தன் தவறுகளுக்குச் சாக்குப்போக்கு சொல்லவும் முடியாது. ஒவ்வொரு ஆன்மாவும் அது செய்த செயல்களுக்கு மட்டுமே பொறுப்பாளி. இது குலப்பெருமையையும் பரம்பரை கர்வத்தையும் உடைத்தெறிகிறது. மறுமை நாளில் அல்லாஹ் நம்மிடம், உங்கள் மூதாதையர் யார் என்றோ கேட்கப் போவதில்லை. நீ என்ன செய்தாய் என்பதுதான் கேள்வியாக இருக்கும். இந்த ஒரு வசனம் நமது வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு தெளிவான வழிகாட்டுதலை தருகிறது. அல்லாஹ் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவரை மீண்டும் மீண்டும் சோதித்தான். அவர் எல்லா சோதனைகளிலும் தேர்ச்சி பெற்றார். அவரது கீழ்ப்படிதலால் அல்லாஹ் அவரை ஒரு தலைவராக்கினான். அவர் தனது மகன் இஸ்மாயிலுடன் கபாவை கட்டினார். மேலும் இந்த துஆவைச் செய்தார், அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்து அவர்களை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு தூதரை அவர்களிலிருந்தே எழுந்திடச் செய்வாயாக. அந்த துஆவுக்கு தலைமுறை தலைமுறைகளுக்குப் பிறகு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் பதிலளிக்கப்பட்டது. இஸ்லாத்தில் தலைமைத்துவம் தியாகத்திற்குப் பிறகு வருகிறது. நம்பிக்கை வார்த்தைகளால் அல்ல, கீழ்ப்படிதலால் நிரூபிக்கப்படுகிறது. அல்லாஹ்வின் முன் முழுமையான சரணடைதல். கடைசியாக இந்த முதல் ஜூஸ் முழுவதும் இழையோடும் மிக முக்கியமான உண்மை. அல்லாஹ்வுக்கு முழுமையாக சரணடைவது, அதாவது இஸ்லாம் என்பதன் உண்மையான அர்த்தத்தை உணர்த்துவதுதான். சூரா ஃபாத்திஹாவில் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று தொடங்கி ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் வானவர்களின் சஜ்தாவை பெற்றது. பனூ இஸ்ரவேலர்களின் நன்றி மறத்தல், இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கீழ்ப்படிதல் என ஒவ்வொரு நிகழ்வும்
ஒரே ஒரு மையக் கருத்தை நோக்கியே பயணிக்கிறது. உண்மையான வெற்றி மற்றும் அமைதி என்பது அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படுவதில் மட்டுமே உள்ளது. இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அல்லாஹ் அஸ்லிம் சரணடைவாயாக என்று கேட்டபோது ஒரு நொடியும் தாமதிக்காமல் அவர் அஸ்லம்து லி ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் இறைவனுக்கு நான் சரணடைந்தேன் என்று பதிலளித்தார். இந்த முழுமையான சரணடைதல்தான் அவரை அல்லாஹ்வின் நண்பர் என்ற நிலைக்கு உயர்த்தியது. சுருக்கமாகச் சொன்னால், நேர்வழிக்கான நமது தேடலுக்கு அல்லாஹ் சொல்லும் பதில் இதுதான்: உன்னை முழுமையாக என்னிடம் ஒப்படைத்துவிடு. அதில் மட்டுமே உனக்கு உண்மையான வெற்றியும் அமைதியும் இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பார்த்தது குர்ஆனின் முதல் ஜூஸில் மறைந்திருக்கும் பொக்கிஷங்களின் ஒரு சிறு துளிதான். இது வெறும் வசனங்களின் தொகுப்பு அல்ல, அது அல்லாஹ்விடமிருந்து அவனது அடியானுக்கு வரும் ஒரு அன்பு அழைப்பு. இனி நீங்கள் முதல் ஜூஸை ஓதும்போது இந்த அர்த்தங்களையும் மனதில் கொண்டு ஓதிப் பாருங்கள். நிச்சயமாக குர்ஆனுடனான உங்கள் உறவு முன்பை விட மிகவும் ஆழமானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாறும், இன்ஷா அல்லாஹ்.